ஹலோ மக்களே, நான் உங்கள் தாடிக்காரன் தேடல். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் இருக்கோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி தான் போக போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ திருப்பதி எக்ஸ்பிரஸ் கேட்ச் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்லேருந்து கரெக்டாக 6:25 எடுக்கிறாங்க. திருப்பதி வந்துட்டு 10:20 போட்டிருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் டிலேவாக தான் போய் சேர்றாங்க. டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வருது. ஸோ இந்த ட்ரெயினில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அன்ரிசர்வ்டு தான். நீங்கள் எந்த கோச்சில் வேணாலும் ஏறலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபஸ்ட்டில் வர்றவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், அன்ரிசர்வ்டு எதுன்னு தேடி போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்தவரையும் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேணாம். இது ஃபுல்லாகவே வந்துட்டு அன்ரிசர்வ்டு தான். ஸோ கைஸ், நாங்கள் வந்துட்டோம். இப்போ தான் இறங்கணும் ட்ரெயின்லேருந்து. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் மேலே ஏறி பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒரு பாலம் வரும். பாலத்தை ஒட்டி வந்தீங்கன்னா விஷ்ணு வைசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். அங்கே நீங்கள் டிக்கெட் கேட்கணும். நாங்கள் அங்கே போய் கேட்டோம். இன்னைக்கு கவுண்டர் முடிச்சு நைட்டு 9 மணி தான். ஸோ அதனால நாங்கள் திருமணம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டோம். நான் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். ஸோ அப்போ எப்படின்னா டிரைவர் வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுவார். ஆனால் இப்போ எப்படின்னா ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே போயிட்டு எல்லா பஸ்ஸையும் எடுத்துட்டு டிக்கெட் எடுக்கிறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு செக் பண்ணுறாங்க. அங்கே ஒரு செக்கர் வச்சு செக் பண்ணிவிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அப்படியே வந்தோம்னா நம்ம மலை ஏற இடம் இருக்குல்ல. ஸோ அங்கே வந்துட்டு பேகு எல்லாமே செக் பண்ணிவிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போது நாங்கள் வந்துட்டு அந்த ஃப்ரீ டிக்கெட்டுக்கு டிக்கெட் தருவாங்க. ஃப்ரீ தரிசனத்துக்கு டிக்கெட் தருவாங்கல்ல, அந்த பிளேஸ் போய் பார்த்தோம். விஷ்ணு வைசம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா காலையில் 9 மணிக்கே கவுண்டர் க்ளோஸ் தான். ஸோ அதனால் நம்ம இப்போ எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ டிக்கெட் இல்லாமல் மேலே போய் ஃப்ரீயாக பார்க்கலாம்ல. நைட்டு 9 மணி வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம இப்போ போய் பார்த்தலாம் சொல்லிட்டு நீ கிளம்புறோம். தெரியல என்ன நடக்கும்னு, போய் பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். சரி, வந்து இறங்கிட்டோம். அப்படியே நடக்கும். வாங்க வாங்க. என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா எங்க போகணும்னு யாருக்குமே தெரியாது. அதனால யார் எப்படி போறதுன்னு தெரியாம போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் வந்தப்போ இது வழியே தான் போனேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னொரு பஸ் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. என்னன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்க சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட் போனீங்கன்னா மொட்டை அடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடு போனீங்கன்னா மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு, ரெண்டாவது இந்த இடத்துல வந்து பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி போனால் ஃப்ரீ தரிசனம் அது போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னன்னா என்னன்னா இப்போது வீட்டில் வந்துட்டு பூமுடி கொடுப்பாங்கல்ல, ஸோ அது கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். பாருங்கள், எவ்வளோ அழகா டிராயிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. டிராயிங் ஒன்றும் இல்லை, ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக செம்மையாக இருக்கு. ஸோ இந்த சைடு தான் சொல்லியிருக்காங்க மொட்டை அடிக்கணும்னா. அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு அப்படியே ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. புதுசாக வர்றவங்களுக்குலாம் பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன் என்னென்ன கன்ஃபியூஷன்லாம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரையும். இப்போ தரிசனம் முடிச்சுட்டு என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். நீங்கள் பஸ்ஸில் இருந்து வரீங்க,
மொட்டை அடிக்கணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு இந்த சைடு போனால் பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டு பாருங்க. ஸோ இந்த சைடு இப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கா. ஸோ இந்த பில்டிங்கில் நீங்கள் மொட்டை அடிச்சிடலாம். மொட்டை அடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகி வந்துடலாம். இருமா. ஸோ அந்த சைடு போயிடலாம். ஸோ வாய்ஸ் பாருங்கள். அப்படியே கோயிலில் அன்னதானம் சாப்பிட்டு அந்த அன்னதான மண்டபத்தில் மேலே ஏறி வந்தீங்கன்னா வெளியில் ஒரு மெயின் ரோடு வரும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ பஸ் வரும். இந்த ஃப்ரீ பஸ்ஸில் ஏறிட்டு நான் காட்டுற மாதிரிங்க இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இறங்கிடுங்க. இப்படி இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தர்ம தரிசனம், அதாவது ஃப்ரீ தரிசனம் போகிற வழி கேட்டு இதுதான், என்ட்ரன்ஸ் இதுதான். இன்னொரு வழி இருக்குது, நீங்கள் அந்த சைடு போயிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப தூரம் சுற்றிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக இறங்குனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. ஸோ கைஸ், கடைசியாக ஒரு வழியாக சாமி பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் காலையில் கவுண்டருக்குள்ளே செக்இன் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 12:15 நினைக்கிறேன் திங்க். ஸோ நாங்கள் வெளியில் வரும்போது 11:50க்கு ஒரு பார்த்தோம், தரிசனம் பண்ணோம். ஸோ 11:50லேருந்து 11:55 இருக்கும், ஒரு 5 மினிட்ஸ் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து பேக் வாங்குகிறேன். டைம் பாருங்கள் 1:29. ஸோ எவ்வளோ நேரம்னு பாருங்கள். நல்லா இருந்தது தரிசனம். ஸோ இங்கே நிறைய விஷயம் வந்துட்டு இருக்குது. அது எப்படி சொல்கிறது, ஸ்கேம்னு சொல்கிறதா, இல்லை ஆட்டையை போடுறாங்கன்னு சொல்கிறதா, இல்லை நம்ம ஏமாறுறோமா அப்படின்னு தெரில. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக சத்தியம் வந்தீங்கன்னா லாங்குவேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளம். மே ஹெல்ப் யூன்றாங்க பாருங்கள். அவங்ககிட்ட போய் நீங்கள் டவுட்ஸ் கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க பிரச்சனையே கிடையாது, தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்றவங்க மாட்டிப்பாங்க. ரெண்டாவது தெலுங்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த டவுட் கேட்டாலும் உடனே தெலுங்கு அப்படின்னுறாங்க. ஸோ அது ஒன்று பார்த்துக்குங்க. நிறைய விஷயம் இருக்குது, நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன் ஒன்றா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கோபுரத்தை கோயிலெல்லாம் ஒரு தடவை நல்லா சுற்றி கட்டிடுறேன், ஓகேவா? வந்து ஸோ தீபம் எல்லாமே இங்கே ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு அப்படியே கொண்டு வராங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் இருந்தாலும் நான் கிட்ட போகிறேன், கிட்ட போயிட்டு காட்டுறேன். ஏன்னா பஸ்ஸு கிடையாது, only மார்னிங் தான். ஸோ ட்ரெயின் பஸ்ஸு எப்போ டைமிங் பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளம்பணும்.
பேசு திருப்பி திரும்ப கேமரா திருப்பி பேசு பேசு எங்க இருக்கு சொல்லு. இப்போ 2ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சரியான குளிராக இருக்கு. சரி, நீங்கள் வந்துட்டு கிளம்பி வர்ற மாதிரின்னா பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரியா, பெட்ஷீட் எடுத்து வந்தீங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் பகலில் இருந்தாலும் சரி, நைட்டில் இருந்தாலும் சரி. ஏன்னா மினிமம் உங்களுக்கு சாமி பார்க்கறதுக்கு 5 to 6 hours ஆகுது மினிமம். மேக்ஸிமம் 12 மணி நேரம் கூட ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பராக வந்துருங்க. அதுக்கேற்ற மாதிரி பெட்ஷீட் எடுத்து வர்றது எவ்வளோ பெஸ்ட்டு. என்ன கேட்டால் அதுதான் நல்ல விஷயமும் கூட. ஸோ இந்த குளிர்லேருந்து தப்பிக்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கோயில் அங்கே இருக்குது. ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே சும்மா உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சுற்றி காட்டிட்டு அப்படியே கிளம்புறது தான். ஸோ சென்னைக்கு பஸ்ஸு வந்துட்டு திருப்பதியிலேருந்து 6:25 இருக்குது. ஸோ அதே டைம் தான் 10:30 அங்கே எடுத்துகிட்டு போய் சென்ட்ரலில் விட்டுருவாங்க. ஸோ நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிடுறேன். இந்த ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுறேன். சரியா, இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணலாம். இது வந்துட்டு தீபம் ஏற்றுற இடம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஃபுல்லாக தீபம் ஏற்றுற இடம். ஸோ அது பக்கத்தில் நான் வந்தது இதை காட்டுறதுக்கு தான். உங்களுக்கு தெரியுதனால LED லைட்ஸ்லேயே ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க பெருமாள். வேற இருக்கு. அது ஃபுல்லாகவே லைட் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தங்கத்தேர் அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் கட்டலான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல. இந்த தேவஸ்தானம் தங்கத்தேர் மேலே பாருங்க, நிலா வேற லெவலாக இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த குளம். கைஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் விஷ்ணு நிவாசம். இந்த பிளேஸ் ஏன் நான் காட்டுறேன்னா, நீங்கள் ஃப்ரீ தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். இங்கே தர டிக்கெட்டில் உங்களுக்கு டைமிங் டேட் போட்டு கொடுத்துருவாங்க, எத்தனை மணிக்கு மேலே உங்களுக்கு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கவுண்ட்ரு வந்துட்டு காலையில் 9 மணிக்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரு 10:45 இருக்கும் அப்போ வந்து கேட்டோம். ஸோ டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு சார், நீங்கள் மேலே போய் வேணால் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் கவுண்டர் எப்போ ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 9 o'clock தான். ஸோ கைஸ், இங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா, நீங்கள் சென்னையிலேருந்து திருப்பதியும் இல்லை திருப்பதியிலேருந்து சென்னை வர எக்ஸ்பிரஸ் எல்லாமே அன்ரிசர்வ்டு தான். சரியா, நீங்கள் இதில் எந்த கோச் வேணாலும் ஏறிக்கலாம். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ கன்ஃபியூஷனாக வச்சுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து 3rd பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும் ட்ரெயின். ஓகேவா, அதாவது நீங்கள் திருப்பதியிலேருந்து சென்னை போகும்போது 3rd பிளாட்ஃபார்மு, சென்னையிலேருந்து திருப்பதி வரும்போது 7th பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த திருப்பதி ஃபுல்லாக முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பதி விளாக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் எல்லா டீட்டெயில்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை க்ளியர் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம திருப்பதி விளாக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை இதை பற்றியா தெரிஞ்சுக்கணும், திருப்பதி விளாக்ஸ் பற்றி எப்படி இல்லை திருப்பதியில் பற்றி ஏதாவது தெரியணும், நான் கவர் பண்ணாத பிளேஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை க்ளியர் பண்ணுறேன். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.